உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்போது டைரக்டராக இன்றைக்கி கென் சார் வந்து குழந்தையா இருக்கும்போது நான் வந்தேன். அவனுடைய வயசும் என் கருணா சாருக்கு எனக்கு நட்பு. பையன் அவனுடைய சின்சியரிட்டி சின்ன வயசுலேருந்தே அவனை நான் வாட்ச் பண்ணதில் சொல்கிறேன். அவன் ரொம்ப எனர்ஜியான பையன். சினிமாக்காகவே அளவெடுத்து செஞ்சு பாடுறாரு, லிரிக்ஸ் எழுதுறாரு, நல்ல டான்ஸ் அது எல்லாமே அவங்க பிளட்டு தானே. அப்படி குழந்தையா இருந்து பார்த்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவரோட படத்துக்கு இந்த இதை பார்க்கும்போது எப்படி சார்? இல்லை ஒரு ஹாப்பி தானே. பட் அவனை இந்த இடத்துக்கு அவனை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது அவனுடைய சின்சியரிட்டி, டெடிகேஷன். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள். பாலு மகேந்திரா சாருக்கும் வெற்றி சார் ஆமாம், இன்வால்மெண்ட்டாகவும் உரிமையாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் உள்ள உணர்ந்து அந்த எஸ் நோவுக்கும் வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு போராடணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். அப்படி தான் வெற்றி சார் அந்த ஃபிலிம் கூட போராடுவார். அப்போதுலேருந்து தனுஷ் சாரோட பழக்கம் இருக்கு. தனுஷ் சார் பழக்கம் கிடையாது, தெரியும், என்ன பார்த்தா தெரியும். ஏன்னா கருணா சார் கூட இருக்கிறதுனால எதிர் ரூம் தான். நாங்கள் ஈவினிங் ஆனால் இங்கே தான் பேசிட்டு போகிறோம். அண்ட் அப்புறம் வெற்றி சார், கருணா சார்லாம் பொல்லாதவனில் இணையிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அப்போ இருந்தீங்களா கூட? பொல்லாதவனுக்கான சீன்ஸு அதெல்லாம் கூட கொடுத்து ஒரு ஒப்பீனியன்லாம் கேட்பார். தனுஷ் சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் வரைக்கும் ரீச் ஆன ஒரு அன்றைக்கே தெரிஞ்சது. அது அவ்வளோ சின்சியராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். ரொம்ப க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணேன். அண்ட் நிறைய பேரோட உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு இருந்தது அப்படின்னு இப்போ நம்ம கருணா சார் பற்றி பேசணும். வெற்றிமாறன் சார் அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. இல்லை அவர் ஆமாம், அது பாண்டுலாம் எப்படின்னா கருணா சாரால் தான் அந்த கான்டாக்டில் அவர் இருக்கார் அந்த லிஸ்ட்டில். அப்போ அது ஒரு கணக்காலம் பாலு மகேந்திரா சார் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது கருணா சாரை வச்சு ஒரு படம் பாலு மகேந்திரா சார் பண்ணுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது. அது அன்அஃபிஷியல் நியூஸ். அப்போ நான் சொல்கிறது அன்அஃபிஷியல் நியூஸ். அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அது விஷயமா தான் வெற்றிமாறன் சாரும் கருணா சார்லாம் மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட்டிங்கில் இப்படி ஒரு ஃபிலிம் போயிட்டுருக்கு, அது ஒரு கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு, அதில் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. சும்மா ஒரு நாள் கதை சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஜெயில் போர்ஷன்ஸ் அதிலலாம் ஏதாவது ஹியூமர் பண்ண முடியுமா? அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கேட்ட பிறகு தான் பாலு மகேந்திரா சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறார். அந்த படத்தில் ஹியூமரா? அந்த படத்தில் சின்ன சின்ன ஹியூமர். ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல அது அவர் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு வெற்றி சார். ஓகே, ஃபிலிம். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் அதெல்லாம் வரும். முதல்ல நான் கூட்டிகிட்டு போனோன்னா இவர் யார், ஏன் நீ என்ன கேட்காம அழைச்சிட்டு வந்த, இப்படிலாம் நடக்கும். பாலு மகேந்திரா சாருக்கும் வெற்றி சார். ஆமாம், இந்த விஷயத்தை நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் கூட ஒரு கோ டைரக்டரோ ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாகவும் உரிமையாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி அது இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய இடத்துல. ஒரு எஸ் சொன்னால் உடனே போயிடுறது, நோ சொன்னால் உடனே போயிடுறது, எஸ் சொன்னால் அப்படியா சார்னுக்கு அது இல்லை. அது ஏடியோட ஜாபெல்லாம் அதை உள்ள உணர்ந்து அந்த எஸ் நோவுக்கும் வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு போராடணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். அப்படி தான் வெற்றி சார் அந்த ஃபிலிம் கூட போராடுவார். அதை நான் பார்த்துருக்கேன். இப்போது ஒருத்தர் திட்டு வாங்குவார், அது பர்சனல் தானே, ஃபிலிமுக்குள்ளே வந்துடுதுல்ல, அப்படி தான் அவர் பார்ப்பார். திட்டு வாங்குறது என்ன, இங்கே யூனிட் பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அது என்ன இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி அது சொல்லிட்டோமா அப்படிங்கிறதுல தான் உஷாராக இருப்பார். ஸோ அதெல்லாம் நான் அவர்கிட்ட ஸ்டடி பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அப்போது அப்படி தான் என்னை கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி சொல்கிறாரு. கேட்டோடனே அவர் சாருக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. சரி வாங்க போகலான்னு சொல்லி டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டு போனாங்க. அது ஆக்சுவலி எனக்கு தான் பெரிய அப்சர்வேஷன். என்னுடைய டைம் நல்லா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாலு மகேந்திரா சார் நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு ஷூட்டிங்கில் வாட்ச் பண்ணேன். அப்போதுலேருந்து தனுஷ் சாரோட பழக்கம் இருக்கு. தனுஷ் சார் பழக்கம் கிடையாது, தெரியும், என்ன பார்த்தா தெரியும். ஏன்னா கருணா சார் கூட இருக்கிறதுனால எதிர் ரூம் தான். நாங்கள் ஈவினிங் ஆனால் இங்கே தான் பேசிகிட்டு போகிறப்போ மேரேஜ் ஆன புதுசு அந்த டைம். ஓகே. அண்ட் அப்புறம் வெற்றி சார், கருணா சார்லாம் பொல்லாதவனில் இணையிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அப்போ இருந்தீங்களா கூட? பொல்லாதவனுக்கான சீன்ஸு அதெல்லாம் கூட கொடுத்து ஒரு ஒப்பீனியன்லாம் கேட்பார் வெற்றி சார், கொடுத்துருக்காரு. பட் அதெல்லாம் அப்போ நம்ம பெருசாக அதுக்குள்ளே என்னோட இன்வால்மெண்ட்ஸில் உள்ளே போக முடியல. ஆனால் அந்த படத்தில் சில ஒரு நாள் டிஸ்கஷனு அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ துரை செந்தில்குமார் அவங்களாம் டைரக்டர் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் படம். ஏன்னா பொல்லாதவனில் காமெடி ட்ராக்கே இல்லாமல் இருந்தது. சந்தானம் ஒரு காமெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வெறும் பிளாங்காக இருக்கும் ஷீட்டு, அந்த காமெடி நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் வெற்றி சார் அப்படி தான் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. அவர் அந்த மெயின் லைனை அதில் கான்சியஸ் ரொம்ப பண்ணுவார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவருக்குள்ளே ரொம்ப இன்வால்மெண்டடாக அவர் படங்களில் நான் ஒர்க் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அது அமையல. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க சார் தனுஷ் சார் இது பண்ணும்போது.
இப்போ நம்ம பேசினோம் ஒரு நயன்தாரா மேமை பற்றி ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சன் அப்படின்னும் போது, தனுஷ் சார் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் வரைக்கும் ரீச் ஆன ஒரு ஆக்டர். போன வருஷமே வந்து தெலுங்குக்காக ஒரு படம், தமிழ்ல ஒரு படம், ஹிந்தியில ஒரு படம்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்னைக்கு இருக்கிற அந்த இடம் அன்னைக்கு எப்படி சார் இருந்தார் அவரு? இல்லை, அது தெரிஞ்சது அவர்கிட்ட. ஒரு அன்னைக்கே தெரிஞ்சது. அது அவ்வளோ சின்சியராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆக்சுவலி வந்து அதில் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துலேயே வந்து பாலுமகேந்திரா சார் வந்து வெற்றி சாரை தான் நடித்து காட்ட சொல்லுவார். ஓகே. வெற்றி சார் நடித்து காட்டுவார். அவர் நடித்து காட்டுறது தான் இவர் பண்ணுவார் தனுஷ் சார். அது வந்து ஒரு மாடலுக்கு என்ன எமோஷன் வேணுங்கிறத வந்து பண்ணி காட்டுவார். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைலில் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பார். இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு. ஸோ அந்த லிமிட் ஸ்கேல்லாம் வந்து தனுஷ் சாருக்கு அப்போவே கரெக்டாக தெரியும். இது என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த எமோஷன் கூட அது ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். ரொம்ப க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணேன் அந்த படத்தில். ஒரு அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டில் தான் சார் கேட்குறேன். நீங்கள் தனுஷ் சார் கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, என்ன மாதிரியான ஸ்கிரிப்டாக இருந்தது? அது ஒரு கமர்ஷியல் லைனு. ஓகே. ஒரு லவ் ஸ்கிரிப்ட். அதில் ஒரு செகண்ட் ஆஃப் ஆக்ஷன், ஃபுல் காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே. அந்த பேட்டர்ன், அந்த பொல்லாதவன், அந்த மாதிரியான ஒரு படிக்காதவன், அந்த டைமில் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அப்படி பண்ணோம். பட் நமக்கு ஒன்று நடக்கலைங்கிறதுக்காக ஒரு விஷயம் சினிமாவில் என்னைக்கும் ஃபீல் பண்ண முடியாது. அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரை வளர்த்துக்கணும்னு இருந்த டைம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் காலம் கனெக்ட் பண்ணால் திருப்பி ஏதோ ஒன்று வேறு ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் கூட கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக சார். இன்னொன்று தனுஷ் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் குத்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? இவங்களோட வெங்கடேஷ் சார் படம் ப்ளஸ் காமெடி போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னும் போது, சிம்பு சாரோடவும் அங்கே நீங்கள். ஆமாம், சிம்பு சார் வந்து ஆக்சுவலி அது ரொம்ப ஜாலியாக இருந்த டைம் அதெல்லாம். ஒரு சிம்பு சார் அந்த படத்தில் வந்து இதே மாதிரி தான் வெங்கடேஷ் சார் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தார். சின்ன சின்ன விஷயம் கூட கூப்பிட்டு கேட்டு ஏதாவது எழுதி கொடுத்தா உடனே எடுப்பார். அது இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு. சும்மா கூப்பிட்டு விட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் கருணா சார் திட்டுவார், நீ கூடவே இருறா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் டேரக்டர் கூடவே இருப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூட ஒரு சீன் வந்து ரைட்டர் வந்து இல்லை, ஊருக்கு போயிட்டார், எனக்கு அதுக்கு ஏதோ கம்ஃபர்ட்டாக இல்லை, வேறு வேணும் எனக்குன்னு கேட்டார். அப்புறம் உடனே ஒரு 4 சீன் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளே போய் அங்கே சொல்கிறேன். அவர் ஃபோன்லேயே ஷார்ட்லாம் வச்சுருவார், க்ரேனு அதெல்லாம். ஏன்னா அவருக்கும் அந்த கேமராமேனுக்கு உள்ள புரிதல். அது ஸ்பீடு ரவிக்குமார் சாரோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான். அது மாதிரி டிசைடிங் கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட்டாக இது வேணும் இது வேணாங்கிற முடிவு எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்டேருந்து ஸ்டடி பண்ணோம். அந்த மாதிரி அந்த ஃபிலிமில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு சிம்பு சார். அப்போ வந்து ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் முதுகில் தட்டினார் உங்களுக்கு. ஆமாம், திரும்பி பார்த்தா ஒரு அந்த சீன்ஸ்லாம் ஒன்றுத. ஆமாம், நல்லா இருக்கியா அப்படின்னாரு. நோட் பண்ணேன், நல்லா இருக்கு, நல்லா வருவீங்க அப்படின்னாரு. சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருக்கு, என்னமோ தெரில அன்றைக்கி சொன்னார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு வந்தது தான். சரி, கரெக்டாக பண்ணுறோம். பேசிக்காக அவர் எப்படி சார் ஸ்பாட்டில் இருப்பார்? நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருப்போம்ல. அவர் வந்து லேட்டாக வருவார். இல்லை, அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு அதில் இல்லை. ஏன்னா டைரக்டர் சொல்லணும், இல்லை ப்ரொடக்ஷனில் சொல்லணும். பட் நான் பக்கத்தில் இருந்து பார்த்த வரைக்கும் ஷார்ட்டில் கரெக்டாக வந்துட்டாருன்னா செம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணுவார். அதெல்லாம் ஈகோவே கிடையாது அவருக்கு. செம்ம ஜாலியாக பண்ணுவார். அவர் இன்னொருத்தவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னா அதை சொல்லுங்கன்றவர். நம்ம தான் கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஜாலியான ஆள், நல்ல செம்ம ஜாலியான ஆள். ஆனால் அந்த ஜாலியான ஆளுங்கிறதுனால தான் இவ்வளோ கெட்ட பேர் இருக்கும்ன்றது தெரில. பட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கூலாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஏன்னா அந்த படத்தில் வந்து கருணா சாருக்கும் சிம்பு சாருக்கும் பயங்கரமான காம்பினேஷன்ஸ் இருக்கும். கூடவே நிறைய ட்ராவல் கிளைமாக்ஸ் வரைக்குமே அது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது கம்ப்ளீட்டாகவே. எனக்கு குத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த இன்டர்வியூ, காலேஜ் இன்டர்வியூ. அது நீங்கள் அதோட லீடு வந்து நான் பண்ணேன். இந்த அப்போ பூட்டோ இப்போ முஷரஃப். அந்த இது வந்து அதில் தெலுங்கில் இருந்த வருஷம் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு லீட் இருக்கும், பால் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் லிவிங்ஸ்டன் சார். ஆவின் பல ஆரோக்கிய போலான்னு பசங்க கேட்பானுங்க, பிரின்ஸிபல் டேவின் நம்பர். ஸோ அந்த லீட் மட்டும் நான் பண்ணேன். ஓகே. மற்றபடி அதில் கொஞ்சம் இருந்ததும் யூஸ் பண்ணாங்க. வெங்கடேஷ் சாரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எதுக்காக வந்தீங்க என்ன அப்படின்னு கூப்பிட்டு கேட்பார். என்ன மைண்ட் ப்ராசஸில் இருக்கீங்க, இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் வரணுன்றது. ஜனா சார், இயற்கை பேராண்மை, எஸ்பி ஜனா, இதெல்லாம் அமைஞ்சது. ஸோ ஒரு தேக்கடியில் பேராண்மை
டிஸ்கஷனுக்காக நான் போயிருந்தப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸு, அது ஆளாரவமே இருக்காது, அப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அது. 2 மணிக்கு ஏதோ எந்திரிச்சு எங்கேயோ வெளியில் போகணும் அவர். அதுக்காக ஜீப்லாம் வந்துடும், ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. லொக்கேஷன் பார்க்குறது, கன்னோட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க ஃபாரஸ்ட்டில், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்கேஜ். அப்போ நான் அவரை எழுப்புறதுக்காக நான் வந்து போயிட்டு, அவர் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவளை மணி இதெல்லாம் எழுப்பிடுவாங்க. பட் ஆனால் நான் போய் கதவை திறக்க போகிறேன், திறந்துட்டார் அவர். பார்த்தோன்னே ஷாக். நீ என்ன இங்கே நிற்கிறார்? இல்லை எழுப்பி விட்டு போகலான்னு வந்து சார், அது மாதிரி போகணும், மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இவன் தான் இவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க எழுப்ப மாட்டாங்களா? சரி, அதை தோணிச்சு அப்படின்னு. சரி போய் டீ வாங்கிட்டு வா. அப்புறமேல போய்ட்டு அந்த அம்மாவை எழுப்பி ஒரு டீ வாங்கிட்டு வந்துட்டு, அந்த மாதிரி டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு விட்டு பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங்கு அப்போல்லாம் நிறையா சினிமாவை பற்றி அவர் சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே மைண்டில் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம், நல்ல டைரக்டர் கூட பயணித்த ஒரு அனுபவம். நீங்கள் கருணா சாரோட ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபேமிலி தான் மாதிரிலாம் இல்லை, ஃபேமிலி தான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ அவரை எங்கேயாவது பார்த்தாங்க, யார் பார்த்தாலும் ராம்நாத் எப்படி இருப்பான்னு அவர்கிட்ட கேட்பாங்க. நான் எங்கேயும் எங்கே போனாலும் சரி, கருணா சார் எப்படி இருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட இதை தாண்டி தான் நான் அர்த்தத்தை பேச முடியும். அப்படி அது ஆயிடுச்சு. அப்போனா இப்படி அதை ஃப்ரேம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டினை. உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்போது டைரக்டராக இன்னைக்கு லான்ச் ஆகும், கென் சார் வந்து குழந்தையா இருக்கும்போது நான் வந்தேன். அவனுடைய வயசும் என் கருணா சாருக்கு எனக்குமான நட்பு ஒன்று. அப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வீட்டில் அவனை. பவுடர்லாம் அடித்து படுக்க போட்டுருக்காங்க டவலில், குட்டி குழந்தை. அவன் என்னை டைரக்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆகுது. கென்னுக்கு வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு பெரிய கேட்டு ஓப்பன் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபிலிம்லேயே அவன் கூட சினிமா தொழில் ரீதியாக நான் எந்த கனெக்டுமே எனக்கு கிடையாது. அது ஃபேமிலியை நட்பாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்கேன். அது தனியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது ஒரு ஆல்பம் மாதிரி, அது கருணா சார் வீடுன்ற. அதுக்குள்ளே போய் தொழிலில் போய் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதனால் அந்த பையன் அவனுடைய சின்சியரிட்டி சின்ன வயசுலேருந்தே அவனை நான் வாட்ச் பண்ணதில் சொல்கிறேன். அவன் ரொம்ப எனர்ஜியான பையன், அப்சர்வேஷன் உள்ள பையன். இது வரைக்கும் அந்த தகவல்களும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அந்த எல்லாமே நல்லாயிருக்கு, அதனால் நல்லா பண்ணியிருக்கான். மெயினாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சினிமாக்காகவே அளவெடுத்து செஞ்சு இவ்வளோ நாள் இது பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா பாடுறாரு, லிரிக்ஸ் எழுதுறாரு, நல்லா டான்ஸ். அது எல்லாமே அவங்க பிளட்டு தானே. மேம் பாடுவாங்க, சார் வந்து ஆல்பமில் இருந்தால் அவர் வாழ்க்கையை தூங்கினார். மியூசிக் பண்ணியிருக்காரு, மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அதுலேருந்து தான் தூங்கினார். அப்போ அந்த பிளட்டு தானே அது. அவன் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரம்ஸு அதெல்லாம் அமைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நான் வந்தான். அவனுடைய ட்ராவல் வந்து அதை ஒட்டி இருந்ததுனால அவனுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை என்னென்னு சார் சொல்லி கூப்பிடுவார்? அங்கிள். ஸோ அப்போ அப்படி குழந்தையா இருந்து பார்த்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவரோட படத்துக்கு இந்த இதை பார்க்கும்போது எப்படி சார்? இல்லை, ஒரு ஹாப்பி தானே. அது ஒரு ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் தானே. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ நான் அவனை குழந்தையிலேருந்து வாட்ச் பண்ணதுனால சொல்கிறேன். அது ஒரு ஹாப்பி தான். பட் அவன் வந்து அவனை இந்த இடத்துக்கு அவனை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது அவனுடைய சின்சியரிட்டி, டெடிக்கேஷன் தான். இல்லைன்னா இந்த ஏஜ்குள்ளே இந்த பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, சினிமா ரொம்ப பெருசு. ஓகே, ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்களா சார் கருணா சார்? எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு சார்? இல்லை, அது வந்து கென்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு அப்பாவை தான் பிள்ளை அவங்க இவங்க அப்படி எதுவும் கிடையாது. அவர் எப்படின்னா, இப்போ ஒரு ரைட் சைடு ராங் சைடு ரெண்டு தான் பார்ப்பார். ஒன்று சரியாக வரலைன்னா இது நீ சரியாக செய்யலை, அதில் ஒரு இடம் தான் தப்பு, அது சரியாக செய்யலை, அவ்வளோதான். அந்த மாதிரி அது கரெக்டாக பண்ணணும். ஸோ கன்வின்சிங்காகவும் சப்பக்கட்டு கட்டுறதும் கருணா சாருக்கு பிடிக்காது. நான் ஒரு 25 வருஷம் அப்சர்வ் பண்ண ஒன்லைனாக சொல்லணுன்னா, ஒரு விஷயத்துக்கு இது இதனால் இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறது பிடிக்காது. ஓகே, சரியாக செய்யலை, இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது சரியாக செய்யணும், அவ்வளோதான். அந்த இடத்துக்கு வந்துடணும், அது பிடிக்கும் அவருக்கு. இதனால நான் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுல அந்த கன்வின்சிங் பண்ணுற இடம் வந்து அவர் விரும்ப மாட்டார். ஓகே, அது யாராக இருந்தாலும், ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். ஓகே, ஃபைனலி சரியாக பாடலைன்னா சரியாக பாடல கிரேஸ்ன்னு சொல்லிடுவார். அது இன்னும் இல்லை உன் ஸ்கேலில் அது இல்லை, வேறு யார்ட்டையா கொடுத்துருன்றார். ஓகே, ஸோ அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அதை ஸ்ருதி கம்மி பண்ணி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பாடுன்றார். ஸோ இந்த மாதிரி அவர் எல்லாத்துலேயும் அந்த என்ன தோணுதோ அதை அப்ளை பண்ணுவார். அப்படி தான். அது வந்து ஒரு வேளை அவனை கரெக்டாக ரூட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக. சிலது வந்து அரவணைச்சு வருடி கொடுத்து உருவாக்குறது ஒன்று, தூரமாக இருந்து ஒரு விஷயமாகவே உருவாக்குறது ஒன்று. ரெண்டுமே ஒரு பார்ட்டு தான்.
அது இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ படம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக அது நல்லா வரும். நான் நேற்று கூட சாருக்கு மெசேஜ் போட்டு தான் நான் வந்தேன். அது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது தெரியும்ல ஒரு விஷயம் வரும்பொழுது, அதை பற்றியான ரிப்போர்ட்ஸ் வரும்போதே தெரியும் நமக்கு. ஒரு சாங் வருது, அப்புறம் டீசரு, ட்ரெய்லர் எல்லாமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தானே வராங்க. அதுதானே ஸ்க்ரீனில் இருக்கு. ஆமாம். அதனால் கண்டிப்பாக அவனுக்கு பெரிய லைஃப் ஸ்டைல் இதில் ஓப்பன் ஆகுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக. அடுத்து உங்களோட படைப்பு ஆதார் மலையாளமில். ஆமாம், அது நேற்று தான் அந்த புள்ளி துவங்கியிருக்கு. அதை நோக்கி நகரம். எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? பண்ணணும், அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பேசியிருக்கோம், அவ்வளோதான். பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணியிருக்காரு. பட் எப்படி என்னன்றதை பேசணும். அது இல்லாமல் நான் சில ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். உரியடி விஜயகுமார் சாருக்கு வந்து ஒரு பீரியட் லவ் ஸ்டோரி ஒன்று. ஸோ அது ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண கதை. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது அவருக்காகவே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அது எப்போ படமாவது ஆகட்டும் அப்படின்னு. ஸோ அது நல்லா எது முன்னாடி வருதோ மூவ் பண்ணணும். ஓகே. பேக் டு ஹோம் காமெடி சர்க்கிள் அது எப்போ சார்? அது நான் ரொம்ப காமெடி ஸ்கிரிப்ட் காமெடி பண்ணலாம். ஜாலியாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, பண்ணலாம். அதாவது தான் சொன்னேனே, எனக்கு வந்து ப்ரொடக்ஷனாக அமையும் போது இது முன்னாடி வராமல் மற்றதுக்கு வந்துடுது. அதுதான் மூவ் பண்ணுறதுல. ஓகே. பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நானும் ஈகராக தான் இருக்கேன். பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும். என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ப்ரெஷருக்காகவாது நான் பண்ணணும். எல்லாருமே கோவமாக இருக்காங்க என் மேலே, காமெடி ஸ்கிரிப்ட் நான் பண்ணலை, படம் பண்ணலை அப்படின்ட்டு. அதே கோவம், அதே ஒரு எதிர்பார்ப்போட நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்து கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணது எனக்கு ஒரு ஒரு எனர்ஜியாக இருந்தது. இல்லை, அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருந்தது தான், ஆன்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.